एयरक्राफ्ट के लिए नई नई मिसाइलें हर एयरक्राफ्ट के लिए नई नई मिसाइलें। பாகிஸ்தான் ராணுவம் வீசிய ஏவுகணையை இந்திய ராணுவம் இடைமறித்து அழித்த வீடியோ வெளியாகியிருக்கிறது. ஒருபுறம் அந்த வீடியோவை பார்த்து வருகிறோம். பாகிஸ்தான் அத்துமீறி எல்லை கட்டுப்பாட்டு கோட்டருகே தாக்குதல் நடத்தி வரக்கூடிய சூழலில் அதற்கான பதிலடி தாக்குதலையும் இந்திய வீரர்கள் உடனுக்குடன் கொடுத்து வருகிறார்கள். இந்த நிலையில் பாகிஸ்தான் ராணுவம் வீசிய ஏவுகணையை இந்திய ராணுவம் இடைமறித்து அழித்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வீடியோவை ஒருபுறம் பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மதியழகன். வீடியோ வெளியாகி இருக்கிறது. பாகிஸ்தானின் ஏவுகணையை இந்திய ராணுவம் தாக்கி அழித்திருக்கிறது. முழு விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? பாகிஸ்தான் ராணுவம் காஷ்மீரை குறிவைத்து வந்த நிலையில் தற்பொழுது பஞ்சாபை குறிவைத்து தாக்குதலை நடத்த தொடங்கி இருக்கிறது. இன்று அதிகாலை 1:10 மணி முதல் 1:20 மணிக்குள்ளாக பாகிஸ்தான் தனது எல்லைப் பகுதியிலிருந்து ஏவுகணை மூலம் இந்திய பஞ்சாப் அம்ரித்சர் பகுதியில் ஏவுகணை தாக்குதல் நடத்த திட்டமிட்டு அதற்கான முயற்சியை மேற்கொண்டது. ஆனால் இந்திய ராணுவம் அந்த தாக்குதலை முறியடித்திருக்கிறது. அதாவது அந்த ஏவுகணை தனது இலக்கை எட்டுவதற்கு முன்பாகவே இந்திய ராணுவத்தினுடைய ரேடார் மூலம் அது கண்டுபிடிக்கப்பட்டு அந்த ஏவுகணையானது அழித்து ஒழிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த ஏவுகணை அந்த தாக்குதல் தொடர்பான காட்சிகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. அதில் பாகிஸ்தான் பகுதியிலிருந்து ஏவப்பட்ட அந்த ஏவுகணையானது குடியிருப்புகளை எல்லாம் கடந்து இந்திய எல்லைக்குள் வருகிறது. ஆனால் இந்திய எல்லைக்குள் வந்த உடனேயே அதனுடைய இலக்கு, அதாவது அம்ரித்சரில் ஒரு இலக்கானது அந்த ஏவுகணைக்கு நிர்ணயிக்கப்பட்டு இருந்தது. ஆனால் அந்த இலக்கை அந்த ஏவுகணை அடைவதற்கு முன்பாகவே தற்பொழுது அந்த தாக்குதல், அந்த ஏவுகணை தாக்குதலானது முறியடிக்கப்பட்டு இருக்கிறது. இந்தியா அந்த ஆபரேஷன் சிந்தூர் நள்ளிரவு 1:05 முதல் 1:25 வரை மேற்கொள்ளப்பட்டது. அதே போலவே அதே நேரத்தில், அதாவது நள்ளிரவு 1:10 தொடங்கி 1:20 சுமார் 10 நிமிடங்களுக்குள்ளாகவே இந்த ஏவுகணை தாக்குதலை நடத்த பாகிஸ்தான் ராணுவம் முயன்றது. ஆனால் வெற்றிகரமாக இந்திய ராணுவம் அந்த தாக்குதலை முறியடித்திருக்கிறது. தற்பொழுது அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். அதில் தெளிவாகவே தெரிகிறது, பாகிஸ்தானுடைய எல்லையிலிருந்து குடியிருப்பு பகுதிகளை கடந்து அந்த ஏவுகணையானது இந்திய பகுதிக்குள் வருகிறது. ஆனால் அது அந்த இலக்கை தொடுவதற்கு முன்பாகவே வெற்றிகரமாக இந்திய ராணுவத்தால் தாக்கி அந்த ஏவுகணையானது அழிக்கப்பட்டிருக்கிறது. அந்த அழிக்கப்பட்ட அந்த ஏவுகணையினுடைய பாகங்கள் இந்திய கட்டுப்பாட்டு பகுதியில் இருக்கின்றன. இந்திய ராணுவம் அதனை கைப்பற்றி அது ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. அதாவது அந்த ஏவுகணை என்ன மாதிரியான சக்தி கொண்டது, அது ஒருவேளை பாகிஸ்தானால் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதா